ரிஷபம் ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை போதுங்க. ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட உங்களோட செயலில் அந்த விஷயத்தை காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒருத்தரை நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களோட உயிரை கொடுத்து கூட அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள். அதே நேரம் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை எந்த நிலை வந்தாலும் சரி கைவிடவே மாட்டீங்க. மெதுவாக தான் நகர்வாங்க, ஆனால் நகர்ந்தா உங்களோட இலக்கை அடையாமல் விட மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பொறுமை ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக இருக்குது. சின்ன சின்ன சோதனைகள் உங்களை பாருங்க அசைக்கவே முடியாது. பணம், குடும்பம், உறவு இந்த மூணையுமே சமநிலையாக பாதுகாக்க தெரிஞ்ச ஒரு மனசு ரிஷபராசிக்கு இருக்குது. அமைதியாக இருக்கிறீங்க, ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்க பாருங்க ஒரு உறுதியான பாறை மாதிரி மன வலிமை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் உங்களோட வாழ்க்கையில் நிலையான வெற்றியை மெதுவாக உறுதியாக அடையக்கூடியவங்களா ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் சில கிரக அமைப்பு அப்படிங்கிறது சில மாற்றத்தை கொடுக்குது. அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதாவது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். தை மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷப ராசியில் பாருங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதமும், அதுக்கப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் மிருக சீரிடத்தில் 1, 2 இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் தை மாத கிரக அமைப்பால் என்ன மாதிரியான நிலைகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறது நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஷப ராசி சுக்கிரனை இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா நிலையிலுமே வெற்றி நிலையை பெறணும், செய்கிற விஷயத்தில் எந்த ஒரு தடையும் தாமதமும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க, நல்ல ஒரு உயர்வை நிச்சயமாக பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிச்ச கடவுளாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செஞ்சு பாருங்கள். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். சிவபெருமானின் பரிபூரண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாருங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எல்லா வகையிலுமே எதிர்காலத்தை பற்றின அனைத்து விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாதக கணிப்பை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். வீட்டிலேருந்தே எளிய முறையில் தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட பாருங்கள் ஜாதகம் கணிச்சிருக்காங்க, அதாவது ஃபோன் மூலியமாகவே. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம். அதில் இந்த ரிஷபராசியில் முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு சுயமாக சிந்திச்சு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பாருங்களேன் இப்போ தை மாதம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கிற கிரகநிலை சில யோகமான அமைப்பை தருது. இதை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக வருவீங்க. உங்கள் ராசிக்கு சுகாதிபதியான சூரியன் அதுக்கப்புறம் பாருங்கள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு இவர் விலகி பாக்கியஸ்தானத்தில் இப்போ சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த தை மாதம். இதனால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட அன்பு ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருக்கும். உங்கள் வியாபாரமும் சரி தொழிலும் சரி கடந்த காலத்தில் நிறைய தடைகளை தாண்டி வந்திருப்பீங்க. படாத பாடுபட்டு உங்களை தொழிலை விரிவாக்கம் செஞ்சுருப்பீங்க, ஆனால் அதில் எந்த ஒரு பயனுமே இருந்திருக்காது. ஆனால் இந்த தை மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டது எல்லாமே தொடங்கும். வியாபாரம் தொழிலில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு உயர்வு வரப்போகுது. அதுவும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக தருது. நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். சூழ்நிலையின் காரணமாக மனசில் பாருங்கள் ஏதாவது ஒரு வித பயம் சின்னதாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் முழு கவனம் செலுத்தக்கூடாது. உங்களோட வேலையில் நீங்கள் உறுதியாக இருங்க, நல்ல ஒரு உயர்வை பெறுவீங்க. அதுவும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த ஒரு குழப்பத்துக்கும் ஆளாகாதீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு கூட உங்களோட பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வான நிலையை பெற போகிறீங்க. அதனால் தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவு பண்ணணும், லாபத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறதுல மட்டும் முழுசாக கவனம் செலுத்துங்க. நல்லதை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க.
புதுசாக இடம் வாங்கணும், புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளான் எல்லாமே இப்போ கரெக்டாக நடக்கும். மனசு அழுத்திட்டு இருந்த சங்கடம் அப்படிங்கிறது இருந்த இடம் தெரியாமல் போகும். கடந்த மாதத்தை பார்க்கும் பொழுது தடைப்பட்டு இருந்த உங்களோட பொருளாதார ரீதியாக இருந்த பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த நெருக்கடியிலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்குது. அரசியல்வாதிகளாக இருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், உங்களுக்குமே செல்வாக்கு அதிகரிக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறையாக கூடுதலாக நேரம் எடுத்து படிக்கிறது நல்லது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் வரவும் கிடைக்கும், கையில் நல்ல ஒரு பணப்புழக்கமும் இருக்கும். இந்த மாதம் வரக்கூடிய, அதாவது இந்த மன கஷ்டம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது தீரணும் அப்படின்னா நீங்கள் பரிகாரமாக சனீஸ்வர பகவானுக்கு பாருங்கள், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. இது ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் உறுதியாக இருந்து செயல்படக்கூடியவங்க தான் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நீங்கள். இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்குமே சில வகையில் பாருங்கள் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனோட செவ்வாய், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்களுமே சஞ்சாரம் செய்யுது. இந்த நிலையில் தை மாதம் உங்களுக்கு பிறந்திருக்கு. திட்டமிட்டு நீங்கள் செயல்படுங்களேன், உங்களோட வேலையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. ஏன்னா புத ஆதித்ய யோகம் இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கு. இந்த யோகம் அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வாக்கை தரும். இதில் நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு உயர்வான நிலையை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய தடை வந்திருக்கும், நிறைய தாமதமான விஷயம் நடந்திருக்கும். அதுலேருந்து எல்லாமே மீண்டு வர போகிறீங்க இந்த தை மாதத்தில். குடும்பத்துலேயுமே பாருங்களேன் ஒரு நிம்மதியான நிலை வருது. தெய்வ அருளால் இந்த தெய்வ அருள் கடாட்சம் உங்களுக்கு உண்டாகுது. தெய்வத்தின் அருளால் மனதில் பாருங்கள் புது நிம்மதி பிறக்குது. சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இப்போ உயரும். தந்தை வழி உறவினர்கள்கிட்ட இருந்த சங்கடம் நீங்கி அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தையோ ஒரு வீட்டையோ பார்த்து வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அது வாங்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கரெக்டாக முடிவெடுத்து அந்த இடத்த வாங்கலாம். சிலரெல்லாம் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த சங்கடம் நீங்கி உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுமே உங்களுக்கு இப்போ உறுதுணையாக இருக்க போகிறாங்க. புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசித்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நல்ல ஒரு வாய்ப்பையுமே உருவாக்க முடியும். புதிய முதலீடு நல்ல ஒரு லாபத்தை தரும். வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பாக்கி கூட இப்போ வந்து சேரும். மாத கடைசியில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பெற போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இம்மையிலும் நன்மை தரக்கூடிய சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. நன்மை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் மிருகசீரிடம், இதில் 1, 2ஆம் பாதம் இந்த ரிஷபராசியில் இருக்குது. துணிச்சலாக செயல்பட்டு எடுத்த வேலையில் எல்லாமே வெற்றி வாய்ப்பை தான் நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்குமே பிறந்திருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது பாருங்கள் நன்மையான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய குரு குடும்பத்துக்கு நன்மையை அதிகரிக்கும் இடத்துல இருக்காரு. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். புதுசாக இடம், வீடு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முயற்சி இப்போ வெற்றி வாய்ப்பையும் கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை, சச்சரவு, மனஸ்தாபம் இது எல்லாமே இப்போ தீரும். அதுவும் உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் திருமண வரன் தள்ளி போனவங்களுக்கு நல்ல ஒரு வரனும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சி உங்களோட இல்லத்தில் உங்கள் தலைமையில் இப்போ நடக்கும். வேலையிலுமே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களா இருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாகவும் இருக்கும், உறுதுணையாகவும் இருக்கும். உங்கள் ராசி அதிபதியோட புதன், செவ்வாய், சூரியன் இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். வருமானம் ஒரு விஷயத்தில் இல்லைனாலும் மற்றொரு விஷயத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பணம் உங்கள் கையில் இருக்கும். சின்ன சின்னதாக உடல் சங்கடம் வந்தாலும் வந்த இடம் தெரியாமல் காணாமல் விரைவில் குணமாயிரும். விற்பனையில் இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் ரொம்பவுமே சுலபமாக உங்களோட விஷயத்தை செய்ய முடியும். பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கூட இருக்கிறவங்கிட்ட பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. இந்த கோபத்தை ரிஷபராசிக்காரங்க தவிர்க்க பாருங்கள். விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக எல்லா வாய்ப்புமே நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே யோகமான மாதமாக இந்த தை மாதம் ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
சிவபெருமானோட அருளால் எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைக்கவும் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கும். சிவனை மனமாற தினம்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் கூட வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மை நிச்சயமாக பெற முடியும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.